ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வேணும்ல. அப்படி இருக்கக்கூடிய நாளையில இருவருக்கும் குழந்தையே இல்ல. அதாவது சொத்து ஆள்வதற்கு பிள்ளை இல்லை என்ற கவலை இருவருக்கும் இருக்கும்ல. அதாவது ஒரு நாளை தினத்துல நாகராஜனை அழைத்து நாகக்கண்ணி கணவனிடத்திலே மன்னா நாம என்ன பாவம் செய்தோம், இதுவரைக்கும் நமக்கு குழந்தை இல்லையே, எப்படி என்று சொல்லி என்றால் அப்படி இருக்கக்கூடிய நாங்களோ வட்டத்துல நாகராஜ நாகக்கண்ணியோ இந்த குழந்தை இல்லாத நாள்ல குழந்தை இல்லாம ஆண்டு வராங்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில அவங்களுக்கு சொத்து எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா சொத்து ஆளுநருக்கு பிள்ளை இல்லை என்ற கவலை இருவருக்கும் இருந்து கொண்டது. அப்படி ஒரு நாளே தினத்துல நாகராஜனை அழைத்து நாகக்கண்ணி கணவனிடத்திலே மன்னா நாம என்ன பாவம் செய்யணும், இதுவரைக்கும் நம்மளுக்கு குழந்தை இல்லையே என்று பார்த்தா நாகராஜன் கடவுளை நினைத்து கடிதம் செய்ய வேண்டும், நினைத்து இருக்க வேண்டும். அவசிய கடமையாக ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா என்று நினைத்த நாகராஜன் நாகக்கண்ணியும் இந்த நாவலோ பட்டணத்துல நாகராஜன் நாகக்கண்ணி எப்படி இருக்கிறார்கள், இருக்காங்க. போங்கு சங்கு திமுகப்பா
கண்ணி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில நாகராஜனும் நாகராணிக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அதாவது சொத்துக்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. என்ன கவலை தெரியுமா? இரு பேருக்கும் பிள்ளை இல்லை என்ற கவலை. அது ஒரு பெரிய கவலையாக இருந்தது. அதாவது கண்ணுக்கு பின்னால் அந்த சொத்தை ஆள்வதற்கு பிள்ளை வேணும்னா கோடி வரத்துக்கும் ஒரு பிள்ளை இருந்தா போதும். பிள்ளை இருந்தாதான் நம்ம வீட்டையும் ஆள முடியும், நாட்டையும் ஆள முடியும். அதனால இந்த ஒரு நாளே தினத்துல கணவனாகிய நாகராஜனை அழைத்து நாகக்கண்ணி என்ன விதமான வார்த்தைகளை சொல்கின்றாள். மன்னா, நமக்கு இவ்வளவு சொத்து சுமதி இருந்த போதிலும் நமக்கு பின்னால் இந்த சொத்துக்களை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா என்று எப்படி சொல்கின்றாள். மன்னா, கொத்தை நாமல் குறைகளை
எந்த பெண்ணும் இல்லையா என்று எப்படி கேட்கிறார்? மன்னா என் தேரத்து பெண்கள் எல்லாம் தாரம் போட்டார் அம்மையாகிய நாகக்கண்ணி நாகராஜனும் இந்த நாகராஜி நாகராணி இடத்திலும் இன்னும் என்ன விதமான வார்த்தைகளை சொல்கின்றாள்? மன்னா, நமக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் நமக்கு அந்திம காலத்துல நாம் இறந்து போனால் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யவே மாட்டாங்களே. நமக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் நம்ம இறந்து போனாலும் எல்லா காரியமும் செய்வாங்க. நமக்கு பிள்ளை இல்லைன்னா யாரும் செய்வா? ஒருத்தரும் செய்ய மாட்டாங்களா? அதனால அப்படி நாம இறந்து போனாலும் அந்த காலத்துல நாம தூக்கி கொண்டு போகும்போது நம்ம வந்து ஆம்பளை பிள்ளையாரு வேணும். நீ அந்த வர உனக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கு என்ன இருக்கு? அதனால அப்படி கொண்டு போகும்போது அவருடைய அரண்மனை எப்படி இருக்கு தெரியுமா?
கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்றாள். எனக்கு தான் பிள்ளை இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு வரவுக்காவது பிள்ளை இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்காவது ஒரு குழந்தை பிறக்காதாமண்ணா என்று அப்படி பிறந்தால் அந்த குழந்தையை நம் குழந்தை தானே மன்னா என்று சொன்னால் அதற்கு அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன சொன்னார்? அடியே நாகக்கண்ணி, இன்னொரு தடவை இந்த வார்த்தை என்னிடம் சொல்லாத. எத்தனை பெண்கள் வந்தாலும் உன்னை போல குணமுள்ள ஒரு பெண்ணு கிடைப்பாளா என்று நாகக்கண்ணியிடத்தில நாகராஜன் எப்படி சொல்கின்றார்? லட்சம் பொண்ணு கொடுத்திட்டாலும்
மேலோ பாடியோ அவனை நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருட காலம் பாடலம் செய்து வருகிறார்கள். அந்த அப்படி செய்து வரக்கூடிய நாளையில அந்த கைலாசகிரி பருவத்தில பகவானும் பார்வதியும் எப்படி இருக்கிறார்கள்? சோவியங்க பரத்துகிறார் சுவாமி வெற்றி தோல்வி இல்லாமலே இல்ல விருப்பமுடன் ஆடுவாராடு சுவாமி சொற்கட்டங்கள் ஆடும் போது ஆடும் போது சொல்லுவா பார்வதியா அங்கே சொல்லுவா பார்வதியா பார்வதியா பகவானே 14 உலகமும் படியளக்க செய்கிறீர்கள். படியளந்து விட்டுதான் வந்தீங்களா இல்ல பட்டினி இல்லாமலாம் வந்தீங்களா? பட்டினி இல்லாமல் இதுவரைக்கும் படியளந்து விட்டு வந்தீர்களா? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் தாங்கள் படியளக்கும் தர்மத்தை கட்டாயம் பார்வதி பார்க்க வேண்டும் என்றால் பகவான் என்ன சொன்னார்? படியளக்கும் தர்மத்தை பார்க்க வந்தார். பகவான் வந்து பார்வதியோ நீயோ ஏழைக்கு இறங்குவாய், ஏழை மனம் கொண்டவள். நானோ பூலகத்திலே மாநிலர்களை படித்து அவர்களின் கூண் குருடு செவிடு நொண்டி வலியவர் எளியவர் என இப்படி பிள்ளை இருக்கவர் இல்லாதவர் எல்லாம் இப்படி படைத்திருக்கிறேன். நீ என்னோடு வந்தா அது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, என்ன ஒவ்வொன்னா கேட்டுட்டே வருவேன். அதுக்கு என்னால பதில் சொல்லி கொண்டு வர முடியாது. அதனால பார்வதி என்ன சொன்னாள்? கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன் என்று அடம் முடிக்க, ஏழைக்கு இறங்க மாட்டேன், ஏழை மனம் கொள்ள மாட்டேன் என்று எப்படி வருகின்றாள்? பகவானும் ஆட்டும் என்று சம்மதித்து பகவானும் பார்வதியும் எப்படி படியளக்க வருகிறார்கள்? அப்படி பகவானும் பார்வதி வரக்கூடிய நாளையிலே ஒரு ஆலமரம் விழுதுல ஒருத்தன் ஆலமரத்தை வெட்டுதான். அதாவது அடிக்கொப்புல இருந்து மெனிக்கொப்பை வெட்டுதான். அப்படி இல்ல, மெனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான். மெனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான். ஆமா, அடிக்கொப்பை வெட்டும் போது அப்பான்னு சொன்னா ஆதி பரமேஸ்வரன் வந்து காப்பாத்திருப்பாரு. ஆமா, அம்மான்னு சொன்னா ஆதி பார்வதி வந்து காப்பாத்திருப்பா. பையா செத்தேன்னு விழுந்தான். ஆண்டவா பகவானே, அதோ பாருங்கள் 10ஆம் கண தீவுக்கு அப்பால் பழனி மாபாறையில இந்த பச்சை ஆலமரம் அறியில, ஆமா பச்சை ஆலமரம் மாணிக்க புத்திர நாகராஜனும் நாகக்கண்ணியும் எதற்காக தவம் செய்கிறார்கள் என்று கேட்டார் பார்வதி. பகவான் என்ன சொன்னார்? பார்வதி, நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தை வரம் வேண்டி 12 வருட காலம் என்ன நினைத்து தவம் செய்கிறார்கள் என்றார் பகவான். பார்வதி என்ன சொன்னாள்? 50 ரூபாயை 50 லட்சமாக நினைத்துக் கொண்டு நம்ம நாகராஜ நாகக்கண்ணியோட அட்டவாளியர்கள் கதைகளை பாடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் நமக்கு 50 ரூபாய் 50 பொன் படிச்சாக கொண்டு நமக்கு அதோடு பாராட்டிடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சுப்புலட்சுமி அவர்கள் நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக நினைத்து நம்மளை வில்லுபாட்டை ஆதரித்து, அதோடு மட்டுமல்லாமல் நமது சன் டிவி கணேசன் அவர்கள் ஆமா வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல யூடியூப்ல. அதனால அதாவது என்ன சேனல் தெரியுமா?
பேபி டிவி. பேபி அம்மன் சேனல் சரி. அப்படி இருக்கக்கூடிய நம்ம நாளையில கோயில் கூடக்கு டான்ஸ் அவங்க தான் எடுத்து போட்டாங்க. ஆமா நம்ம பள்ளிக்கூடம் டான்ஸ் நம்ம ஊர்ல நம்ம வீராண்ட பேச்சியம்மன் கோயில உள்ள எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆமா அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால அவங்க சேனலே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் போடணும், நம்மளுக்கும் லைக் வேணும், நம்மளுக்கும் லைக் வரணும், வியூஸும் போகணும். ஆமா வியூஸும் போடணும். அதனால 100 ரூபாயை 100 லட்சமாக கண்டு கொண்டு எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் தெரியுமா? சுவாமி நீல கண்ட பேசி அருளாலே நின்று வந்து வாழ வேண்டும். முன்னோராதி அருளாலே முன்னே வந்து வாழ வேண்டும். முன்னே வந்து வாழ வேண்டும். ஆண்டவா பகவானே, அதோ பாருங்கள் 10ஆம் ஜீவகப்பால் பழங்கிமா பாறையில அந்த பச்சை ஆழமரம் அருகில அந்த மாணிக்க புத்திர நாகராஜனும் நாகக்கண்ணியும் எதற்காக தவம் பேச்சியம்மாள் சிவலிங்க பெருமாள் அவர்களும் நமக்கு 500 ரூபாய் 50 லட்சமாக நீட்டிக் கொண்டு உடுக்கண்ணாவி உடுக்கண்ணாவி அம்மா அவர்கள், அதாவது உடுக்கண்ணாவி பேர் வெங்கடேஷ். இப்ப நம்ம கூப்பிடுறது வெங்கடேஷ் கூப்பிடுறோம். ஆனா அவன் பேர் வேல்மை. மயில் வேல்னு சொல்லலாம், இல்ல வேல்மயில்னு சொல்லலாம், மாத்தி மாத்தி சொல்லலாம். மாற்றி மாற்றி சொல்லலாம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் தெரியுமா? சுவாமி முப்போடாலியோட அருளாலே அருளாலே ஏகம் முன்னே வந்து வாழ வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நாளையில நாகராஜ நாகக்கண்ணிக்கு ஒரு குழந்தை வரம் கொடுங்கள் என்றால் பார்வதி. அப்போது பகவான் என்ன சொன்னார்? ஏ வாடி பண்ணே பார்வதி, வார்த்தை ஒன்று சொல்ல கேள். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை மரம் கொடுப்பதற்கு என்னாலையும் முடியாதம்மா, உன்னாலையும் முடியாதம்மா, மூவராலே முடியாதம்மா, பகவானாலும் முடியாதம்மா, பகவானாலே முடியாதம்மா, சிவனாராலே முடியாதம்மா. பகவானும் சொன்னபோது பகவானும் நம் பார்வதியால் எது சொல்வார்? பார்வதி சொன்னாள். எப்படி சொல்லலாம்? பகவானுக்கு உடனே கோபம் வந்தது. எப்படி வந்துச்சு? ஆமா, பார்வதிக்கு சாபத்தை கொடுத்தார். ஏ வாடி பெண்ணே பார்வதி, வார்த்தை ஒன்று சொல்ல கேள். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையாக குழந்தையாக பிறப்பாயம், மாறி மாறி பிறப்பாயம், மாநிலத்தை ஆழ்வாயம், பிறப்பாயம், மூலகை ஆழ்வாயம், கலியுகத்தை ஆழ்வாயம், காளியாக பிறப்பாயம், காளியாக என்னத்தை கொடுத்தா தெரியுமா? கலசம் 8 அமிர்த கலசத்தை கொண்டு வந்து ஒரே கலசத்துல அடைச்சாங்க. நாகராஜ நாகக்கண்ணியிட்டையும் கொடுத்து இந்த முடி இந்த 8 அமிர்த கலசத்தையும் இந்த 10ஆங்கட தீவுக்கப்பால் பழங்கிமாம் பாறையில வைத்து இந்த பச்சை ஆலமரம் அருகில இந்த மாணிக்க புத்திர வைத்து 41 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்து வந்தால், ஆமா ஒரு மண்டலம் செய்து வந்தால் உனக்கு ஒரு குழந்தைக்கு சமம் இருந்தால் உனக்கு 8 குழந்தை வந்து பிறக்கும். மாமா உள்ள வந்துருங்க. ஆமா 8 குழந்தை வந்து பிறக்கும் என்று அவர் கலசத்தை கையிலே கொடுத்தார். வாங்கினாள் நாகராஜன் நாகக்கண்ணி. அந்த நாகலோக பட்டணத்துல அவன் சொன்ன மாதிரி மாணிக்க புத்திலே கொண்டு வந்து அந்த 8 அமிர்த கலசத்தையும் வைத்து 41 நாள் ஒரு மண்டலம் வைத்தான். அப்போது 8 அமிர்த கலசத்தையும் 8 முட்டையாக உருவாகி யார் யாரெல்லாம் வந்து வந்தார்கள்? சுவாமி நாளான சுவாமி இளையம்மா நல்ல செவ்வா கிழமையில நாளையில நல்ல செவ்வா
அம்மா வந்து சாமி ஐந்தாவது கலசம் வெடிக்கும் போது வெடிக்கும் போது தங்க அம்மா தாத்திரா ஆறாவது கலசம் வெடிக்கும் போது
ஏ மாரியம்மா பேரையா ஏ பூமாரி பொன்மாரி ஏ சந்தனமாரி சடமாரி உனக்கு ஒன்று பலவசமா போடாதே மாமரத்தையும் பாருங்கடி கொஞ்சம் மல்லிகை பூவை பறக்குங்கடி மல்லிகை பூவை பறக்குங்கடி பறந்து வரத பறக்காம பந்து பறந்து வரத பறக்கம்மா பாய்ந்து வரத பறக்கம்மா அங்க பறந்து மேல போடாது கொடு வட்ட வட்ட சிறு ஒட்டலில ரெண்டு வாலிபப்பங்களும் கட்டோட வாலிபப்பங்களும் கட்டோட கட்டி மறைக்கிற தங்க மாலை தான் சார்ந்து கும்பிகள் கொட்டுங்கம்மா வீர பல்ல விருதோடையா தாடு தரமுடியா போடாது அப்பைக்கு முட்டகாலா போராட்ட